லூக்கா 14வது அதிகாரம் 1வது வசனம். ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகி ஒருவனுடைய வீட்டிலே அவன் போஜனம் பண்ணும்படி போயிருந்தார். இப்போ இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 13வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். எருசலேமை குறித்து அவர் துக்கப்படுகிறத பார்க்குறோம். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தரமோ பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போது எருசலேமுக்கு தேவனுடைய சுவிசேஷம், அதாவது மேசியா வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது அநேகருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த டைமில் நிறைய பேர் அவரை ஏற்றுக்கொள்கிறாங்க, நிறைய பேர் அவருக்கு அகெயின்ஸ்டாக வரதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ 14வது அதிகாரத்தில் முதல் வசனம் ஓய்வு நாள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. பரிசேயரின் தலைவன் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பரிசேயரில் தலைவன் சொல்லும்போது ஒரு பெரிய அந்தஸ்தில் உள்ளவராக தான் இருந்திருக்கக்கூடும். அதே போல் ஆலோசனை சங்கத்தின் தலைவராக இருந்திருக்கலாம், இல்லை ஆலோசனை சங்கத்தில் உள்ளவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க தான் சானட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜூயிஷ் சுப்ரீம் கோர்ட் அவங்க தான். அப்போ அந்த கூட்டத்தில் உள்ள ஒருத்தர். ஸோ நல்ல ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய ஆளு. இப்போ அவர் போஜனம் பண்ணும்படி அங்கே போயிருந்தார் அப்படிங்கிறப்போ அழைக்கப்பட்டிருக்கிறார். அதனால அங்கே போய் போஜனம் பண்ண போகிறாங்க. இந்த ஓய்வு நாளில் போஜனம் பண்ணுவது அப்படிங்கிறது அவங்க யூதர்களுக்குள்ள அவங்க ட்ரெடிஷனில், அவங்களோட கல்ச்சரில் ரொம்ப விசேஷித்ததான காரியம். ஓய்வு நாளுக்கு இந்த நாளே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நிறைய பேரை அழைத்து ஒரு பெரிய ஒரு பந்தியாக அவங்க அதை ஆசரிக்கிறாங்க. அப்பொழுது நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாக இருந்தார்கள். இவங்களுடைய செட்டப் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், நல்ல ஒரு ஓப்பன் கோர்ட்யார்ட் மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் இந்த போஜன பந்தியை வைக்கிறாங்க, பரிமாறுறாங்க. அப்போது நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு பரிசேயன் வீட்டில் பந்தி நடந்ததுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி யூதர்களுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா, யார் வேணாலும் அந்த ஓப்பன் கோர்ட்யார்டில், அவுட்டர் கோர்ட்யார்ட் கொஞ்சம் வெளிப்புறமாக வர்றவங்க, அந்த இடத்த க்ராஸ் பண்ணுறவங்க கூட நின்று அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், அங்கே என்ன பேசுகிறாங்க அப்படின்லாம் கேட்டுக்கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல அங்கே நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். இப்போ என்ன செய்வாரோன்னு யோசிக்கிறாங்க. இயேசு நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சுஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்குகிறது நியாயமா. ஏற்கனவே நிறைய இடங்கள்ல இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் இவங்களுக்கெல்லாம் சுகம் கொடுக்கறத ஓரளவுக்கு நியூஸ் எல்லா இடங்களையும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு நிறைய பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள் எல்லாருக்கும் கூட அதெல்லாம் தெரியும். அப்போ இந்த இடத்துல அவர் என்ன செய்வாரோ அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்தில் இருக்கிறதுனால கேட்குறாங்க, பார்க்குறாங்க, பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இயேசு கேட்குறாரு, ஓய்வு நாளில் சுத்தமாக்குறது நியாயமா? ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நியாயம் இல்லை. ஏன்னா ரூல்ஸ், சாபத், அந்த ஓய்வு நாளே ஆசரிக்கணும். ஒன்று நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி, இல்லை இப்போ நீங்கள் ஓய்வு நாளில் சுத்தமாக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன ஆயிரும்னா, மனசாட்சிப்படி அது ஒரு குற்றம் ஆயிரும். ஒரு சுகவீனம் உள்ளவன் அடுத்த நாள் தான் அவன் சுகமாகணும் அப்படின்னா அது மனிதாபிமானம் இல்லை. சுற்றி இருக்கிறவங்களாம் அதை எப்படி எடுத்துக்குவாங்கன்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேசாமல் இருந்தார்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்பொழுது அவர் அவனை அழைத்து சுஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி சுஸ்தமாக்கி அனுப்பிடுறார். அப்போ இவங்க கேள்வி கேட்கும்போது ஆமாம் சொல்லியிருந்தாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் சரி, அவர் அற்புதத்தை செய்ய போகிறாருங்கிறது ஆல்மோஸ்ட் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடுவானோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் உடனே போயிடுச்சு. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நியாய பிரமாணத்தில் ஓய்வு நாளில் எந்த வேலையுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டில் இருக்குது. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய லூப் ஹோல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அங்கங்கே நியாய பிரமாணத்தை வளர்ச்சிக்கிட்டாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வளர்க்குற இந்த அனிமல்ஸ் இவங்களுடைய சொத்து அப்படிங்கிறப்போ அதுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னு சொன்னால் இவங்க உடனே அதுக்கு எதாவது செய்யணும். ஸோ அவங்க காலத்தில் அவங்க அந்த தல்முதில் ஒரு ட்ரெடிஷன் என்ன இருந்தது, ஒரு ரூல் என்ன இருந்தது அப்படின்னு சொன்னால், எருதோ கழுதையோ ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை போய் கட்டி, கயிறு கட்டி அதை தூக்கி வெளியில் இழுக்கிறதுங்கிறது பெரிய வேலை ஓய்வு நாளில். ஆனால் அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில துணிகள், ஏதாவது பில்லோ மாதிரி குஷன் அதெல்லாம் உள்ளே போட்டு அதுவே அது மேலே ஏறி வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால்
அதுக்கு சாப்பாடு ஏதாவது வந்து அதில் வச்சு சரி அடுத்த நாள் அதை வந்து காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கொஞ்சம் அவங்க வந்து மாற்றிக்கிறாங்க. அந்த அனிமல் வந்து எப்படியாவது கஷ்டப்படக்கூடாது, அது சஃபர் பண்ணக்கூடாது, அதை வந்து ஓய்வு நாள் முடிஞ்ச அடுத்த நாள் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அளவுக்கு வந்து ஓய்வு நாளை பிளைண்டாக ஆசிரிக்கிறாங்க. அப்போது அவனால தான் அவர் வந்து கேட்குறாரு, கழுதையாவது எருவாவது ஓய்வு நாளிலே துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடாமோ. அப்போது அதுக்கு வந்து நீங்கள் பிரயாசப்பட மாட்டீங்களா, அதை காப்பாற்றணும்னு சொல்லி நீங்கள் பிரயாசப்பட மாட்டீங்களா, செய்வீங்கல்ல. இப்போ ஒரு வேளை அந்த அனிமல் வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து எல்லா துணியெல்லாம் போட்டு அது ஏறி வர முடியலை, இல்லை சாப்பாடு கொடுத்தும் அது வந்து சாப்பிட முடியாத ஒன்றுனா அது அடுத்து இறந்து போகிற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும். அப்போ அந்த துறவில் விட்டுட்டு வர முடியாது. அதனால அப்போ அந்த ரூலையும் கொஞ்சம் மாற்றி அந்த ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப டஃப்பான ஒரு இதில் அந்த அனிமல் இருந்ததுன்னா அதை தூக்கிடலாம். அப்போ அது வந்து வேலை கிடையாது. ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து வந்தாங்க நியாயப்பிரமாணத்தை. அதனால் இயேசு கிறிஸ்து வந்து நீங்கள் அதை செய்வீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது தேவனுடைய கட்டளை வந்து எப்படி மனிதர்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்குது. அது தேவனுடைய இருதயத்தை அது வந்து வெளிப்படுத்தலை. நியாயப்பிரமாணம் இவங்க கை கொள்ளுகிறாங்கல்ல, அந்த நியாயப்பிரமாணம் வந்து தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்தலை, தேவனுக்கு இருதயத்திற்கு ஏற்ற காரியங்களை செய்யலை. மாறாக மனிதர்களை வந்து ஒரு கட்டில் வைத்திருக்கிறது அவங்களே ஒரு சிலர் வந்து உணரக்கூடிய அளவுக்கு தேவன் கேட்கிறார். அதனால தான் அவங்க வந்து உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமல் போயிடுச்சு. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். இப்போ வந்து அந்த இதிலிருந்து லூக்கா அடுத்ததுக்கு போகிறாரு. என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ட்ரெடிஷனில் வந்து எப்படி இப்போ யூதர்கள் தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு பந்தி போஜனம் வைக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம காலத்துலேயும் இருக்கிறது போல் முதல்ல இருக்கிறவங்களாம் விஐபிஸ், யார் வந்து ஹோஸ்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்க கெஸ்ட்டாக அழைத்திருக்கிறவங்களாம் முதல்ல இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் பின்னாடி தள்ளி அடுத்த சர்க்கிள், அப்புறம் 3வது சர்க்கிள், இப்படி 3 இதாக வந்து அவங்க வச்சுருப்பாங்களாம். ஒரு யூ ஷேப்பில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நடுவில் வந்து ஹோஸ்ட் இருப்பார் அப்படின்னு சொல்லி. அப்போ ஹோஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப வேண்டப்பட்டவங்க, பெரியவங்க அந்த மாதிரி. இன்னொன்று அவங்களுடைய காலத்தில் மிகவும் நேசிக்கிறவங்களை அவங்க கூப்பிடுறதை தாண்டி தலைவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொசிஷனில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிடணும். எப்படி இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க ஒரு பந்தின்னு வைக்கும்போது, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபீஸ்ட், ஒரு ஃபெஸ்டிவல்னு வைக்கும்போது அவங்க வந்து தங்களுக்கு பிரியமானவங்க இல்லாமல் இவங்களெல்லாம் ஹானர் பண்ணணும், கூப்பிடணும். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு அந்த அந்தஸ்தை வந்து அவங்க பரிமாற்றி கொள்ளுகிறாங்க, அந்த ஸ்டேட்டஸ் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. சொசைட்டியில் எல்லாருக்கும் முன்னாடி அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு காரியங்களை அவங்க ரெகுலராக பண்ணுறது ஒரு வழக்கம். ஸோ இது அப்படிப்பட்ட ஒரு பந்தி. அப்போ விருந்து அப்படின்னு சொல்லும்போது அது அந்த மாதிரி ஒரு விருந்து. அதுக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அப்போ இப்போ எல்லாரும் வந்து ஹோஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கொஞ்சம் உயர்வானவர்கள், அதாவது அவருக்கு ஈக்குவலாக உள்ளவங்க சொசைட்டியில் அந்த மாதிரிங்கிறதுனால அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்துக்கு வந்தவங்க எல்லாம் அந்த இடத்துக்கு அடிப்படை போடுறத இயேசு வந்து பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும்போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே, உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். இந்த இடத்துல அவர் கல்யாணம் இப்படிலாம் சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா அவர் எல்லாவற்றையும் எல்லா ஓமையும் தேவனுடைய ராஜ்யத்தை தான் குறித்து சொல்லப்படுகிறது. ஸோ அதுக்கு அவர் ஈக்குவேட் பண்ண வர்றார். இங்கே நடக்கிற பந்தி வந்து அந்த ரோமர்கள் காலத்தில், கிரேக்கர்கள் காலத்தில் அவங்களுடைய செட்டப் மாதிரி தான் யூதர்களும் வந்து வைத்திருக்கிறாங்க. இது அவங்க சொசைட்டியில் அவங்களுடைய கிளாஸ், அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டஸை வந்து காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பந்திகள்லாம் அவங்க வைக்கிறாங்க. அதுவும் இவங்க எப்படின்னா அந்த ரோமன் கிரேக் கல்ச்சரையும் சரி யூதர்களுக்குரிய பாரம்பரியத்தையும் சரி மிக்ஸ் பண்ணி அவங்க ஒரு இதில் வைக்கிறாங்க. இவர் வந்து கல்யாணம் அப்படின்றதுல அவர் எடுக்கிறார். பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே, உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான், அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பார். அப்பொழுது வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாக இருக்கும். இது நம்மளுக்கு வந்து புரியுது. நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு, அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து ஸ்நேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். அப்போ ஒரு கல்யாண விருந்துக்கு போகும்போதும் இதே மாதிரி வந்து நான் ரொம்ப நெருங்கினவன் சொல்லி முன்னாடி போகும்போது அதிலும் கனமுள்ளவன் வரும்போது நீங்கள் பின்னாடி பண்ணப்படுவீங்க யூதர்கள் இதில் முறைமையிலே. அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த இடத்த தேடி நீங்கள் போகாதீங்க அப்படிங்கிறத அவர் சொல்வார். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்.
அங்கேயும் இந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை ஃபாலோ பண்ணுகிற எல்லாருமே பங்கேற்கிறாங்க. பரிசேயர், நியாயசாஸ்திரிகள் எல்லாரும் இருக்கிறாங்க. நீங்கள்லாம் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி உங்களை உயர்த்தும் போது நீங்கள் தாழ்த்தப்படுவீங்க அப்படிங்கிறது ஒரு தேவனுடைய ராஜ்யத்தையும் சுவிசேஷத்தையும் இந்த இடத்துல மைண்டில் வச்சு அவர் பேசுகிறத நம்ம பார்க்கலாம். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகியும் உன் சகோதரராகியும் உன் பந்து ஜனங்களையாகியும் ஐஸ்வர்யம் உள்ள அயலத்தாராகியும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். அப்போ இந்த இடத்துல பகல் விருந்தாவது ரா விருந்தாவது அப்படின்னு சொல்லும்போது, பகல் விருந்து அப்படிங்கிறது இந்த நம்ம ஏற்கனவே ஓய்வு நாள் விருந்துங்கிறது அவங்க ரொம்ப பெருசாக ஆசரிக்கிறாங்க. அப்போ அந்த விருந்து எதர் ஒரு ஃப்ரைடே நைட் இல்லைன்னா சாட்டர்டே ஆஃப்டர்நூன் அவங்க இது பண்ணுறாங்க. அதனால் பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகியும் உன் சகோதரிகளாகும், அதாவது உனக்கு க்ளோஸில் இருக்கிறவங்கள நீ கூப்பிடும்போது திரும்ப அவங்க விருந்து வைக்கும்போது அவங்க ஒன்று கூப்பிடுவாங்க. ஸோ அந்த பதிலுக்கு பதில் செய்து தான் முடிஞ்சிடும். அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. இங்கே 4 பேர் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு: ஏழைகள், ஊனர், சப்பானிகள், குருடர். அப்போ இது ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், ஊனர், சப்பானி, குருடர் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஏசாயால மேசியாவாகிய கிறிஸ்து என்னெல்லாம் பண்ணுவார் அப்படிங்கிறதுல பார்க்கும்போது குருடர், சப்பானிகள், குருடரை பார்வையை செய்வார், சப்பானிகளை முடவர்களை நடக்க செய்வார், இதெல்லாம் சொல்கிறதுனால இப்போ யூதர்கள்ட்ட அதை பேசும்போது யூதர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு மூடன், ஒரு குருடன், ஒரு ஊமையன், இது எல்லாமே நம்ம ஏற்கனவே நிறைய அற்புதங்கள் இயேசு கிறிஸ்து பண்ணுற டைமில் பார்க்குறோம். எல்லா இடத்துலையுமே இவங்கெல்லாம் பாவம் செய்ததுனால ஏதோ தேவனுடைய தண்டனை இப்படிங்கிறது தான் அவங்களுடைய புரிதலாக இருந்தது. ஏன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்துலேருந்து அவங்க நியாயப்பிரமாணத்தை எப்படி ஆசரிக்கிறாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தால் ஆசீர்வாதம், நியாயப்பிரமாணத்தின்படி செய்யலை அப்படின்னா அதற்கு சாபம் அப்படிங்கிறது தான் நம்ம மோசேயின் கட்டளைகளையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இவங்க தவறாக அதை செய்துக்கிட்டு உயர்வான இடத்துல இருக்கிறதுனால நாங்கள்லாம் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறோம், நாங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆசீர்வாதம் அப்படிங்கிறது எனக்கு வரும்போது அந்த ஆசீர்வாதம் எதனால எனக்கு வருதுன்னா, நான் எல்லாவற்றையும் தேவனுக்கு பிரியமாக நான் செஞ்சுருக்கிறேன். ஆனால் எதெல்லாம் நான் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நான் செஞ்சுருப்பேன், ஆனால் எனக்கு ஒரு வியாதியோ எனக்கு ஒரு கஷ்டமோ, இன்றைக்கும் கூட நம்மளும் அநேக நேரத்தில் ஏதோ ஒரு கஷ்டம் வந்தோடனே அப்போ நம்ம தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருக்கிறோமோ அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னாலே நம்ம தேவனை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளலை. அஃப்கோர்ஸ் நியாயப்பிரமாணத்தின்படி செய்யும்போது ஆசீர்வாதம் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அது ஃபிசிக்கலாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டாலும் நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி செய்யும்போது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிவது தான் நியாயப்பிரமாணத்தின்படி செய்வது. அப்போ நியாயப்பிரமாணம் அப்படிங்கிற அந்த 613 கட்டளைகளும் அன்புக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தேவ அன்பை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அது நிமித்தம் மற்றவர்களிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறோம். அப்போ அதை தான் நம்ம இதில் பார்க்கணும். ஸோ நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக அப்படின்னு சொல்லும்போது எதை இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், மேசியாவின் ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டாயிற்று உலகத்தில். தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வருவாங்க அப்படின்னா, சொசைட்டினால ஒதுக்கப்பட்டவர்கள் இல்லை, யூதர்களும் சரி மற்றவர்களும் சரி இது தேவனுடைய பிள்ளை இல்லை அப்படின்னு நினைக்கிறவர்களை, நிராகரிக்கப்பட்டவர்களை தேவன் தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, பாவம் செய்தவர்கள் எல்லாம் தேவனால் நிராகரிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா அந்த முழு மனுக்குலமும் தேவனால் நிராகரிக்கப்பட்ட ஒரு மனுக்குலம் தான். ஆனால் அதில் தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பி எல்லாரையும் அவர் அழைக்கிறார். அப்போ அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் பந்தி அப்படிங்கிறத தான் காண்பிக்கிறதுக்காக அவர் இந்த இடத்துல சொல்கிறார். அப்பொழுது நீ பாக்கியவானாக இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். திரும்ப அவங்களால செய்ய முடியாது. யாரால? ஏழைகள், ஊனர், சப்பானிகள், குருடரால் திரும்ப பதில் செய்ய முடியாது. ஆனால் நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். அதாவது அந்த இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பாங்க. அப்போ அந்த உயிர்த்தெழுதலில் நீனும் உயிர்த்தெழுந்திருப்ப, உனக்கு பதில் செய்யப்படும் சொல்லும்போது நீனும் அவர்களோடு கூட எழுந்திருப்ப, நித்திய ஜீவனில் இருப்பாங்கிறது தான் அவர் சொல்ல வர்றார். அப்போ இந்த இடத்துல அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள்ங்கிறப்போ நம்ம இதை ஆவிக்குரிய இதில் பார்க்கும்போது எப்படி ஒரு ஊனனோ
சப்பானியோ குருடரோ ஏழைகளோ யாரோட உதவியோடு தான் அவங்க வந்து அந்த விருந்துக்கு அழைக்கப்படும் போது செல்லணும். அவங்களுடைய சீட்டில் போய் உட்காரணுன்னா கூட அவங்களுக்கு வந்து ஒரு உதவி தேவை. அப்போ வந்து அவங்க ஒரு இண்டிபெண்ட்டாக அவங்களால அந்த மாஸ்டர் எஜமான் வைக்கிற அந்த விருந்துக்கு செல்ல முடியாது. கண்டிப்பாக அவங்க வந்து ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அப்போ நம்ம இந்த இடத்துல ஏழைகள் சப்பானிகள் இதெல்லாம் எளியவர்களாகிய விழுந்து போனவர்களாகிய மனுக்குலத்தை தான் குறிக்குது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் தேவை. அந்த சப்போர்ட் யார் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து தான். அப்போ அவரை பற்றி கொண்டால் தான் நம்ம வந்து நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள முடியும், தேவனோடு கூட வாசம் செய்ய முடியும். அதுதான் இந்த இடத்துல வந்து அவர் சொல்கிறார். அப்போ அவர்களால் பதில் செய்ய முடியாதுன்னா ஒன்றும் செய்ய இயலாதவர்கள், திருப்பி எதையும் கொடுக்க இயலாதவர்கள்னா அந்த மனித குலம். தேவன் நம்ம மேலே வைத்த அன்புக்கு நம்ம எதையுமே திருப்பி கொடுக்க முடியாது. ஆனால் அவர் நம்மை கேட்கிறார். அப்போ நாம் வந்து அவருக்கு நம்மை கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஸோ டிபெண்டன்சி வந்து யார் மேலே இருக்கணும்னா கிரைஸ்ட் மேலே இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ கற்றுக்கிறோம். இப்போவுமே இப்போ இயேசு கிறிஸ்து இவ்வளோத்தையும் சொன்னதுக்கப்புறம் இங்கேயும் ஒருத்தர் வந்து இருக்கிறார் அந்த பரிசேயர் நியாயசாஸ்திரி கூட்டத்தில். மேபி அவரும் ஒரு பெரியவராக கூட இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து உடனே சொல்கிறாரு, அவருடைய கூட பங்கு இருந்தவர்களில் ஒருவன் இவர்களை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் அப்படின்னு. ஏன் அவர் வந்து அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் நீதிமான்கள் அந்த யூதர்களுடைய ட்ரெடிஷனும் சரி அவங்களுடைய பாரம்பரியத்திலேருந்தே அவங்க கற்றுக்கொண்டு வருகிறதுனால அவங்க புரிந்து கொள்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த உயிர்த்தெழுதலில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் அவர்களுடைய பிதாக்களோடு நீதிமான்களாகி அந்த யூதர்கள் யாரெல்லாம் நியாயப்பிரமாணத்தை நம்ம கடைப்பிடிக்கிறோமோ அவங்களாம் அவரோடு கூட உயிர்த்தெழுந்து பந்தியில் இருப்போம் அப்படிங்கிறது அந்த பரிசேயர்களுடைய ஒரு நம்பிக்கை. அதனால தான் அவர் வந்து நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் எப்படி புரிஞ்சுக்கிறாருன்னா, அப்போ நாங்கள்லாம் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், அவரோட கூட பந்தியில் இருப்போம். ஸோ தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். திரும்பியும் வந்து இயேசு கிறிஸ்து விளக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்ல வர்றது அது இல்லை, நீங்கள் யூதர்கள் நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறோன்னு நினைக்கிறீங்க, ஆனால் தவறான விதத்தில் நீங்கள் வந்து தேவனை அண்டி கொண்டு இருக்கிறீங்க, அவரை அணுகிறீங்க அப்படிங்கிறது தான் இயேசு கிறிஸ்து விளக்குறார். எப்படி நம்ம வந்து 12வது அதிகாரத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இடையில ஒருத்தன் வந்து புரியாமல் இப்படி எனக்கெல்லாண்ட வந்து என்னுடைய சகோதரத்தை வாங்கிட்டாங்க பிரித்துத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் உனக்கு நியாயாதிபதியாக என்ன வைத்தது யார் அப்படின்னு இயேசு கிறிஸ்து கேட்குறார். அதே மாதிரி இந்த இடத்துலையும் கூட அவர் அவ்வளோ தெளிவாக எல்லாம் பேசிட்டு வரும்போது ஓமை மூலமாலாம் சொல்கிறாரு, நீங்கள் உங்களை தாழ்த்துங்க அப்போ தான் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க அதெல்லாம் வந்து அவர் சொல்லும் போது அவங்களுக்கு இன்னும் அதுக்குள்ளேயே அவங்க ஊறி இருக்கிறதுனால அவங்களுக்கு அது ஒரு ஒழுங்கான ஒரு புரிதல் இல்லை. அதனால அடுத்த ஓமை வந்து தெய்வம் சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதற்காக ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். அப்போ இப்போ இந்த ஓமையை எதற்கு அப்படின்னு சொன்னால், இந்த ஒருத்தர் வந்து சொல்கிறார்ல, அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான். அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் போஜனம்ங்கிறது என்ன, அதில் யார் பாக்கியவான் அப்படிங்கிறத விளக்குறது தான் இந்த ஓமை. ஸோ முந்தின ஓமையில் வந்து நம்ம பார்க்கும்போது எப்படி விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் வந்து ஒவ்வொரு இடத்த வந்து அவங்க தேடும்போது, இல்லை விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் வந்து இப்படிப்பட்டவர்களே வந்து அழைக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா கடைசியில் விருந்து வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் விருந்தில் ஏழை எளிய மக்கள், அதாவது ஒடுக்கப்பட்ட மனுக்குலம் யாரெல்லாம் வந்து தனக்கு ஒரு ரட்சகர் தேவை என்று நினைத்து கொண்டு ஏங்கி கொண்டு இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அதுக்குள்ளே வந்து வருவாங்க அப்படிங்கிறது தான் அவர் வந்து சொன்னதை நம்ம பார்க்குறோம். அப்போ தன்னைத்தான் உயர்த்துகிறவங்கிறப்ப நீங்கள் நியாயப்பிரமாணத்தை படித்து கொண்டு அதன்படி நடக்கிறோன்னு உங்களை உயர்த்தி கொள்ளுங்கிறீங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஸோ அந்த ஓமை புரிந்தது. அடுத்த ஓமை வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் போஜனம் என்ன, விருந்து வேளையில் அது வந்து பெரிய விருந்து. அப்போ விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன் வந்து 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி அழைக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. அவங்களுடைய இதில் வந்து விருந்துக்கு வந்து 2 கால். ஃபர்ஸ்ட் கால் வந்து எப்போ அப்படின்னு சொன்னால்,
உங்களை வந்து முதல்ல நீங்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை அழைக்கிறது. அப்போ நீங்கள் வந்து யார் யார் வருவீங்களோ நீங்கள்லாம் முதல்ல வந்து ஒரு நேம் கொடுத்துறீங்க, நாங்கள்லாம் வரோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஹெட் கவுண்ட்டை வச்சு எல்லா ப்ரிப்பரேஷன், விருந்துக்குரிய ப்ரிப்பரேஷன், எவ்வளோ ஃபுட்டு பண்ணணும், அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் நடக்குது. விருந்து வேளையில் திரும்ப அந்த விருந்து வந்து அன்னைக்கு நடக்கிற அன்னைக்கும் ஒரு கால், ஃபைனல் கால் வந்து ஒன்று வருது. அந்த காலில் வந்து தான் தனித்தனியாக திரும்ப போய் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லிட்டு அவனை அனுப்பினான். அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு மனுஷன் பெரிய விருந்தை வந்து பண்ணினானுங்கிறப்போ தேவன் வந்து இந்த உலகத்தை சிருஷ்டித்து எல்லாருக்குமே வந்து தேவனுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலான்னு முதல்ல ஒரு அழைப்பு வந்து கொடுக்குறாரு. அப்போ ஒரு சிலர் நாங்கள்லாம் வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் திரும்ப ஃபைனல் கால் வந்து வருது. அது யார் மூலமாக வருது அப்படின்னு சொன்னால் ஊழியக்காரன் இயேசு கிறிஸ்து மூலமாக வந்து ஒரு ஃபைனல் கால் வருது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அவர் கொண்டு வரார். இப்போ இங்கே 3 பேரை சொல்கிறார். ஒருவன் வந்து வயலை கொண்டேன்னு சொல்கிறான், இன்னொருத்தர் வந்து 5 மாடு கொண்டேன், இன்னொன்று பெண்ணை விவாகம் பண்ணினேன். இந்த 3 அவர் சும்மா சொல்லலை. முதல்ல வந்து ஒரு வயலை கொண்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகத்தில் இருக்கிற என்னோட அசெட், அது மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு கூட்டம், எர்த்லி பிளெஸ்ஸிங்ஸ் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு கூட்டம். நான் அகத்தியமாக போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். வயலை வாங்கும்போது வந்து அது எப்படி என்ன யாதுன்னு போய் பார்க்கணும் அப்படின்னு. அப்போ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி முதல்ல ஒரு கால் வந்து கொடுத்தாச்சு. இது ஃபைனல் கால். அப்போ முதல்ல வரோன்னு சொன்னவங்க தான் இப்போ வந்து அவங்க வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 5 மாடு கொண்டேன். இது வந்து நம்மளுடைய கரியர், எனக்கு இருக்கிற ஒரு வேலையோ அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க, கையின் வருமானத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு கூட்டம். 5 மாடு அப்படின்னா 10 மாடு, அது வந்து பெரிய ஒரு சொத்து அவங்களோட காலத்தில். அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இவனும் முதல்ல அழைக்கப்பட்டவன், ஆனால் ஒரு எஸ்கியூஸ் சொல்கிறத பார்க்குறோம். பெண்ணை விவாகம் பண்ணினேன். இது இந்த உலகத்தின் மக்களோடு இருக்கிற ஒரு ஐக்கியம், ஃபேமிலி, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், என்னுடைய இனத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப். அப்போ அதனால் நான் வரக்கூடாது என்றான். அப்போ பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் வரக்கூடாதுன்னா வரலாம், ஆனால் அவங்க வந்து ரொம்ப அரகண்ட்டாக இந்த விருந்தை அவாய்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். இதே தான் நம்ம முன்னாடி ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம். யாத்ரா உபாகமம் 20வது அதிகாரம். அதில் வந்து நம்ம பார்க்கும்போது புது வீட்டை கட்டினவன், திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறவன், விவாகம் பண்ணுகிறவன், பயங்காளித்து நினைச்சவன், இவெல்லாம் யுத்தத்துக்கு வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை வந்து சொல்கிறார். பெரிய விருந்து ஒன்று இருக்குது, அதில் வந்து இப்படி 3 பேரை, ஏன்னா உலகத்தின் காரியங்களையும் கையின் வருமானத்தையும் ரிலேட்டிவ்ஸையும் இனத்தாரையும் பார்த்துக்கிட்டு தேவனுக்கு முக்கியம் கொடுக்காதவங்க. அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகள், ஊனர், சப்பானி, குருடர் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றார். ஊழியக்காரன் அப்படியே செய்தான். ஆண்டவரே, நீ கட்டளையிட்டபடியே செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். இங்கேயும் நம்ம திரும்ப பார்க்கும்போது ஏழைகள், ஊனர், சப்பானிகள், குருடர், இது புறஜாதிகளையும் பாவிகளையும் ஒடுக்கப்பட்ட மனுக்குலத்தையும் வந்து குறிக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ முதலாவது அந்த ஃபர்ஸ்ட் கால் யாருக்கு வந்ததுன்னா யூதர்களுக்கு தான் வந்தது. ஆனால் யூதர்கள் இப்போ எஸ்கியூஸ் வந்து சொல்கிறாங்க. முதல்ல வந்து அவங்கள தான் தேவன் தெரிந்து கொண்டார் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். நிறைய வேலைகளில் அவர்களோடு கூட அவர் வந்து தன்னுடைய காரியத்தெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டே தான் வந்தார். இப்போ ஃபைனல் கால் ஈஸியாவாகி கிறிஸ்து வந்திருக்கிறாரு, வந்து உங்களுக்கு காண்பிக்கிறாரு தன்னை. ஆனால் நீங்கள் எஸ்கியூஸ் சொல்லுவீங்க. இப்போ இது யாருக்கு வச்சு இந்த உண்மையை சொல்கிறாருன்னு பார்த்தா, இந்த 15வது வசனத்தில் ஒருத்தர் வந்து சொன்னார்ல, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் அப்படின்னு அவங்கள அவர் நினச்சிக்கிட்டார். அப்போ தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இல்லை நீங்களாம் நிராகரிச்சுட்டு இருக்கிறீங்க, இன்னும் இயேசு கிறிஸ்துவ மேசியாவாய் ஏற்றுக்கொள்ளாமல் நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை அவ்வளோ ஸ்ட்ராங்காக நாங்கள் பிடிச்சிருக்கோம், அதனால் தேவனுக்கு பிரியமுள்ளவர்கள் என்று சொல்லி நீங்கள் தப்பாக நினைத்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் இல்லை, யார் அழைக்கப்படுவாங்க? ஊழியக்காரன் வந்து இயேசு கிறிஸ்து வந்து கடைசியில் யார் அவரை ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னா ஏழை, சப்பானி, குருடர், அவங்கெல்லாம் வந்து ஊனர், இவங்கெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இன்னும் இடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது யூதர்கள் நீங்கள் நிராகரிச்சுட்டு இந்த
புறஜாதிகள்லாம் வந்து தேவனுடைய பிள்ளைகள் இல்லை, யூதர்கள் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள், யூதர்களுக்கு தான் தேவனுடைய ராஜ்யம், இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசித்தீங்க. ஆனால் ஊழியக்காரன் வந்து சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெரும் வழிகளிலும் வேலிகளில் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டி கொண்டு வா. ஏன்னா ரோட்டில் இருக்கிறவங்க, வேலிகளில் வந்து இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய இடத்துல இருந்து அவங்கள கூப்பிடுவாங்கன்னு அவங்க நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலம் தான் அந்த காலம். யூதர்கள் வந்து கனம் உள்ளவர்கள், இந்த பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள், இந்த குரூப் எல்லாம் வந்து யூதர்கள் மத்தியிலே தங்களை ரொம்ப மேன்மையானவர்களாக காண்பிக்கும்போது, இந்த சப்பானிகள், ஊனர், குருடர், அதுவும் வேலியாறுகள்லாம் இருக்கிறவங்க ஒன்றுமில்லாதவர்கள், அவங்களாம் வந்து தேவனால் தண்டிக்கப்பட்டவர்கள்ங்கிறது தான் வந்து அவங்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் அவங்கள போய் அழைக்கும்போது அவங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும், நான் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்கள வருந்தி எப்படியாவது நீ வந்து கூப்பிட்டுட்டு வா, என் வீடு நிறையும்படியாக ஜனங்களே உள்ளே வரும்படி வருந்தி கூட்டி கொண்டு வான்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள கூட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது, எந்த ஒரு லோவாக நீங்கள் வந்து இந்த உலகத்தில் நினைக்கப்பட்டிருந்தாலும் தேவன் வந்து உங்களுக்கும் அந்த ஒரு சுவிசேஷத்தை கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சொல்கிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குது அப்படின்னா, யாரையும் அது வந்து விடுறதில்ல, எல்லாருக்கும் அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை ஏற்று உள்ள வருகிறவங்க வந்து பாக்கியவான்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணிக்கிறவன் பாக்கியவான் அப்படிங்கிறது வந்து அவர் அழைக்கும் போது அவரை புரிந்து அறிந்து உள்ள வருகிறவங்க தான் வந்து பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றார். அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவன் ஆகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அழைக்கப்பட்டிருந்தது யாரு? யூதர்கள்னு அழைக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ யூதர்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லா யூதர்களும் நிராகரிக்கப்படலை. யாரெல்லாம் வந்து மேசியான்னு புரியுது அவங்களுக்கு, ஆனால் அவங்களுடைய இருதய கடினம், அவங்க சொசைட்டி, அவங்க இதுவரைக்கும் ஊறி இருந்த அந்த பாரம்பரியம், அதை விட்டு அவங்களால வர முடியல. அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து என் விருந்தை ருசி பார்ப்பதில்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்க போஜனம் பண்ண முடியாது அப்படின்றத அவர் வந்து விளக்குறார். பின்பு அநேக ஜனங்கள் அவருடைய கூட பிரயாணம் பண்ணுகையில் அவர்களிடம் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியும் பிள்ளையையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். இந்த இடத்துல நம்ம அந்த 26 35 பார்க்கும்போது சீஷனாக இருக்க மாட்டான். சீஷன் யார் அப்படிங்கிறது சொல்றார். ஏன்னா இந்த 14வது அதிகாரம் முழுவதும் அப்படி கண்டினியூஸாக நடக்கிறதா தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஓய்வு நாள் ஆரம்பிக்குது, பந்தியில் யார் இருப்பா, தேவனுடைய ராஜ்யத்தின் பந்தி எப்படி இருக்கும், யார் அழைக்கப்படுவாங்க, யார் நிராகரிப்பாங்க, யார் ஏற்றுக்கொள்வாங்க, இதெல்லாம் வந்து அவர் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கும்போது 25 35வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், சீஷனாக இருக்கிறது யார்? ஏன்னா அவர் பின்னாடி எப்போவுமே வந்து நிறைய கூட்டம் போகிறாங்க. ஆனால் தகுதி உள்ளவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சீஷனாக இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் அப்படிங்கிறப்போ முதல் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தகப்பன், தாய், மனைவி, பிள்ளை, சகோதரிகளை வெறுக்கணும் அப்படின்னு தேவன் சொன்னாங்க. இந்த இடத்துல வெறுக்காவிட்டால் அப்படிங்கிறது வந்து தேவனுக்கு முதல் இடம், அவங்களையும் காட்டினோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்கிறது பார்க்கணும். ஸோ அது வந்து முதல் தகுதி. ரெண்டாவது வந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன். அப்போது கடைசியாக தேவனுடைய சமூகத்தில் அந்த நித்திய ஜீவனில் அவரோடு கூட போய் நிற்கக்கூடிய கடைசி நிமிடம் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், தேவனை பின்பற்றி வரும்போது இந்த சொசைட்டியில் எதிர்ப்பு, இந்த உலகம் நம்ம எதிர்க்கும், இதெல்லாம் வந்து சிலுவை அப்படிங்கிறத தேவன் சொல்கிறார். சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன். எனக்கு பின் வந்து வருகிறவன் வந்து எப்படிப்பட்டவனாக இருக்கணும் அப்படின்னா, இந்த உலகம் அவனை பகைக்கும், ஏன்னா நம்ம வந்து உலகத்தான் அல்ல அப்படிங்கிறப்போ அந்த ஒரு கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து சகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு, சகிப்பு அப்படிங்கிறது வந்து ஏதோ முடியலையே அப்படிங்கிறதுல சந்தோஷமாய் வந்து அதை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு பின் செல்கிறவன் தான் சீஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்ம அப்படி அட்டாச்சாக இருக்கிற காரியங்கள் எது இல்லாமல் நம்ம அட்டாச்சாக இருந்திருக்கோம், அதெல்லாம் விட்டு தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இருக்கணும். அப்போ தான் சீஷனாக இருக்க முடியும். அடுத்து அந்த மாதிரி நம்ம வந்து இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த உலகம் வந்து நம்ம பகைக்கும், நம்மளுடைய குடும்பத்தார் வந்து நம்ம பகைக்கலாம், நம்ம சொசைட்டி நம்ம வந்து பகைக்கலாம். தேவனுக்கு பிரியமான காரியங்கள் செய்யும்போது இந்த உலகத்தில் அநேக எதிர்ப்புகள் வரும், உபத்திரவங்கள் வரும்.
ஆனாலும் அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின் செல்கிறவன் தான் சீஷன். இப்போ இந்த இடத்துல அவர் வந்து 2 காரியம் சொல்றார். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும். அப்போ ஒரு கோபுரத்தை கட்டணும்னா கண்டிப்பாக அதை வந்து முடிக்க முடியுமான்லாம் முதல்ல பிளான் பண்ணி அதுக்கு பட்ஜெட் என்ன எல்லாம் பார்த்து அதெல்லாம் செட் பண்ணுவாங்க. அதை பாதியிலே நீங்கள் விட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களை பரியாசம் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணாமல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடு வருகிற அவனை தான் 10,000 சேவரை கொண்டு எதிர்க்கக்கூடுமோ கூடாதா என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாதிருப்பானோ. அதே போல் யுத்தத்துக்கு போகிறவனும் வந்து பிளான்டாக தான் வந்து போக முடியும். சும்மா என்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன கூட்டத்தை வச்சுட்டு நான் ஒரு பெரிய கூட்டத்தை வந்து எதிர்த்து நிற்க முடியாது. இந்த 2ஐயும் ஏன் அவர் சொல்வதுன்னா அடுத்த வசனத்துல தான் அந்த காரியம் வந்து கூடாது என்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும்போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. இது அதே மாதிரி நம்ம அந்த 12வது அதிகாரத்தில் வந்து விடுதலை ஆகும்படி கொஞ்சம் நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் நீ வந்து எப்படியாவது வழியிலே அவனிடத்தில் இருந்து விடுதலை ஆகும்படி பிரயாசப்படு. 12:58 வந்து நம்ம பார்க்குறோம். அதே போல் 13:6-9 வந்து இது இந்த வருஷம் மட்டும் இருக்கட்டும், கனி கொடுக்கறதுக்கு ஒரு டைம் கொடுப்போம் அப்படின்னு. ஸோ எல்லா இடத்துலையும் தேவன் வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா அவருடைய கடைசி முடிவு காலம் வந்து நெருங்குகிறது. அந்த டைமில் அவர் சொல்கிறார் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டைம் வந்து கம்மி. ஸோ அந்த டைமில் நீங்கள் எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்தில் வருகிறதுக்கு என்னை விசுவாசிங்கிறது தான் அவர் வந்து சொல்லுகிறார். இப்போ இந்த இடத்துல ஒரு கோபுரத்தை நீ கட்ட தொடங்கி அது வந்து உனக்கு எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீ பிரயாசப்பட்டு முடிக்கும்போது அது பாதியில் நின்னா உன்னை எல்லாரும் பரியாசம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி யுத்தத்திற்கு நீ வந்து போகிறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணி தான் போவேன், இல்லைன்னா வந்து போக முடியாது. அப்போ உன்னால் முடியாதுன்னு சொல்கிறப்போ அப்படின்னு சொல்கிறப்போ என்ன அவர் வந்து சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் நீ உன்னுடைய ஜீவனை வந்து கட்டி எழுப்புறதற்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சி நீ கட்டி எழுப்பலாம். யூதர்கள் போல நியாயப்பிரமாணத்தின்படி நான் தேவனுடைய பிள்ளை, நான் இந்த கட்டளைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், நான் அவருடைய ராஜ்யத்துக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு நீ வந்து எல்லாம் பண்ணலாம். அதே போல் இந்த உலகத்தின் யுத்தங்களுக்கு அகெயின்ஸ்டாக நான் வந்து என்னால் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி நீ வந்து போகலாம். அது வந்து அதாவது செல்ஃப் ரைச்சியஸ்னஸை குறிக்கிறது. நான் நீதிமான் அப்படிங்கிற உன்னுடைய சுய கிரியையை டிபெண்ட் பண்ணி அது இருக்குது. நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, அதாவது இந்த யூதர்கள் தவறாக புரிந்து கொண்டு அதை எடுத்துக்கொள்கிறவங்க. கூடாதென்று கண்டால், ஸோ கூடாதென்று காணும்போது என்னால் இது முடியாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும் போது தான் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும்போதே, நியாயத்திற்கு தூரத்தில் இருக்கும்போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவை வந்து நம்ம பற்றி கொண்டு தேவனிடத்தில் ஒப்புரவாகிறதுக்கு நம்ம பிரயாசப்படுவோம். அப்போ கூடாதென்று கண்டால் என்னால் இது முடியாது, என்னால் சுயமாய் வந்து நான் ரட்சிக்கப்படுவதற்கு என் கிரியைகள் ஒன்றும் செய்யாது, என்னுடைய நியாயப்பிரமாண கிரியைகள் ஒன்றும் செய்யாதுன்னு என்னைக்கு எனக்கு தோணுதோ அன்னைக்கு தான் நான் வந்து சமாதானத்துக்குரியவைகளை தேட முடியும். அதை தான் அவர் சொல்கிறார். அப்படியே உங்களில் எவனாகியும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். 2 இடத்துல நம்ம பார்க்குறோம். உனக்கு சுற்றி இருக்கிறதையும் வெறுக்கணும், ஜீவனையும் வெறுக்கணும். உன்னுடைய ஜீவனை காட்டிலும் வந்து தேவனுக்கு சீஷனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவரை நீ பற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல இந்த 2 காரியத்தையும் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, உங்களில் எவனாகியும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகத்தின் காரியங்களை கம்ப்ளீட்டாக நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கிற இந்த நியாயப்பிரமான ரூல்ஸ், நீங்கள் போட்டுக்கொண்ட கட்டளைகள், இது வந்து தேவன் கொடுத்தது இல்லை, தேவன் கொடுத்தது வேற. தேவன் கொடுத்தது என்னங்கிறத சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து நான் சொல்கிறதையோ என்னையோ நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லை. தேவனுடைய அன்பு வந்து இவர் மூலமாக தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நியாயப்பிரமாணம் காட்டுகிற அந்த அன்பு இவர் தான் அப்படிங்கிறத இவங்க உணராமல் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இவங்க தனக்குரியவைகள் என்று சொல்லி காரியங்களை பற்றி கொண்டிருக்கிறாங்க. அப்போ தான் அவர் வந்து சொல்கிறாரு, தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வந்து வெறுத்துடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். நான் ஒன்றுமில்லை, எனக்குரிய கிரியைகள் ஒன்றுமில்லை, நான் இங்கே சம்பாதிக்கிறது ஒன்றுமில்லை, என்னுடைய குடும்பத்தார் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து வெறுத்து விடணும் அப்படின்னு சொல்லும்போது இது எது மேலேயுமே என்னுடைய கண் இல்லாமல் தேவனை பார்க்கும்போது நான் அவருக்கு சீஷனாக இருக்க முடியும், இல்லைன்னா சீஷனாக இருக்க முடியாது. உப்பு நல்லது தான், உப்பு சாரமற்று போனால் எதுனாலும் சாரமாக்கப்படும். அது நிலத்துக்காகிலும் ஏர்வுக்காகிலும் உதவாது.
அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இது அவங்களுடைய ஃபார்மிங்கில் வந்து எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து இவங்க உப்பு வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த உப்பு வந்து நல்லது தான், ஆனால் அந்த உப்பு அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை வந்து அது இழந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது. அந்த நிலத்தில் போடுறதுக்கும் அந்த எருவோடு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த உப்பு வந்து உதவாது. அதனுடைய ப்ராப்பர்ட்டியே ஒன்றும் இல்லைன்னா அது உதவ போகிறது இல்லை. அதனால் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள்லாம் வந்து பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள்னு சொல்லும்போது அந்த நிலத்துக்கு அந்த எருவில் மிக்ஸ் பண்ணுற அந்த கெமிக்கல் வந்து எப்படி பூமியையும் ஃபர்டைல் ஆக்கும், அதில் வளர்கிற செடியையும் வந்து வளர செய்யும், கனி கொடுக்க வைக்கும். ஸோ ஃபர்டிலைசராக வந்து அவங்க உப்பை வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறத இந்த இடத்துல வந்து நம்ம அவங்களுடைய ஃபார்மிங் இதில் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இயேசு கிறிஸ்து சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் பரிசேயர்கள் நியாய சாஸ்திரிகள் எல்லாம் வந்து கண்ணை திறந்து பாருங்கள், உங்கள் கூட இருந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் விளக்கமாக சொல்லுவேன், நீங்கள் இருதய கடினம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிறது தான் வந்து லூக்கா வந்து ஆடியன்ஸ்க்கு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்க வேண்டும், அவருக்கென்று ஒரு கூட்டம் வந்து உண்டு. ஸோ இந்த இடத்துல நான் பார்த்தது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இன்னும் இடம் இருக்கிறது என்றான் அந்த ஒரு வார்த்தை 22வது வசனத்தில் நம்ம வந்து பார்க்குறோம். அதே போல் 32வது வசனத்தில் கூடாதென்று கண்டான். இந்த 2 வார்த்தையும் வந்து நல்லா இருந்தது. அப்போ நம்மளுக்கு வந்து முடியாது அப்படிங்கிறது நம்மளுக்கு உணர்ந்தால் தான் நம்ம தேவனையே நம்ம நோக்கி பார்ப்போம். இல்லைன்னா என்னுடைய சுய கிரியையிலே வந்து நான் நீதிமான் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பேன். இதே போல் இன்னும் இடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அநேக தேவனுடைய மந்தைக்குள்ளே சேர்க்கப்படுவார்கள். ஈவன் வந்து யூதர்கள் நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க காலத்தில் அநேகர் வந்து உள்ள வர்றதை நம்ம பார்க்கலாம். முந்தின அதிகாரத்தில் நம்ம பார்த்த மாதிரி முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து லுக்கா இன்னும் டீட்டெயில்டாக ஏசிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணதை ஆடியன்ஸ்க்கு வந்து அவர் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு லுக்கா 14வது அதிகாரம் முடிவடையும்.